எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நான் உங்க சம்யுக்தா அருண். இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்ல புதுசா யாரோ வந்திருக்காங்க. யாரு? நான் தான் சாய் கார்த்திக், சம்மியோட நண்பன். போன வாரம் கேட்ட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குழந்தைங்களா? அதோட முடிவு? சபாஷ்! நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பஞ்சதந்திர கதையோட முடிவை வித்தியாசமாக மாற்றி கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள். சரியா? இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காகமும் பாம்பும். யாருக்கெல்லாம் இந்த கதை தெரியும்? கை தூக்குங்க. சபாஷ்! கதை தெரிலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தான் நீங்கள் இந்த கதையை ஆனால் ஒரு வித்தியாசமான முடிவோடு தெரிஞ்சுக்க போகிறீங்க இல்லையா? சரி, கதைக்கு போகலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். என்னது, ராஜா இருந்தாரா? இந்த கதைக்கும் ராஜாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு ராணி இருந்தாங்க. அந்த ராணிக்கு முத்து மாலை போட்டுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப அழகான ஒரு முத்து மாலையை பத்திரமா வச்சுருப்பாங்க. தினமும் குளிச்சுட்டு அந்த முத்து மாலையை போட்டுப்பாங்க. அரண்மனையில் ராணி இருந்த அறையிலேருந்து பார்த்தா ஒரு அழகான ஆறு ஓடும். அந்த ஆத்தோட கரையில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கடியில் ஒரு பாம்பு புத்தும் இருந்துச்சு. அந்த மரத்தில் 2 காக்கா கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த 2 காக்காவும் அழகான ஒரு கூடை கட்டி தினம் தினம் இற தேடி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இந்த மாதிரி அவங்க காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண் காகம் தன்னோட கூட்டுல 5 முட்டை போட்டுச்சான். என்னது, 5 முட்டையா? ஆமா, காகங்கள் 3லேருந்து 7 முட்டை வரைக்கும் போடும், தெரியுமா? இந்த காக்கா 5 முட்டை போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ 2 காக்காவும் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, சரி நம்ம இற தேடி போகலாம், நம்ம இற தேடி போயிட்டு வந்து திரும்ப வந்து நம்ம முட்டைகளை பத்திரமா பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இற தேடி போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா 5 முட்டையும் உடஞ்சு போயிருந்துச்சான். சில முட்டை இருந்த இடமே தெரியாம இருந்துச்சான். இந்த காக்காக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. பெண் காக்கா ரொம்ப அழுதுதான். ஆண் காக்காவும் ரொம்ப அழுததுக்கு அப்புறமா, சரி கவலைப்படாத, என்ன ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். சுத்தி சுத்தி தேடி பார்த்துச்சான். ஆனா என்ன நடந்ததுங்கிறதுக்கான ஒரு சுவடுமே 2 காக்காவோட கண்லையும் படவே இல்லை. இப்படியே ஒரு வாரம் 2 வாரம் போச்சு. மறுபடியும் அந்த பெண் காக்கா இந்த வாட்டி 4 முட்டை போட்டுச்சான். இதை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு 2 முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் ஆண் காக்கா கூட்லேயே இருக்கும், ஒரு நாள் பெண் காக்கா கூட்லேயே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வேற வழியே இல்லையாம், இறையே கிடைக்கலையாம். அதனால ஆண் காக்கா சொல்லிச்சான், நீ அந்த பக்கம் தேடி போ, நான் இந்த பக்கம் தேடி போறேன் அப்படின்னு சொன்ன உடனே முட்டையை தனியாக விட்டுட்டு போகிறோமேங்கிற ஒரு பதட்டம் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் 2 காக்காவும் வேற வேற பக்கம் இற தேடி போச்சான். திரும்பி வந்து பார்த்தா என்ன ஆச்சு, ஆமாம், இந்த வாட்டியும் முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு, காணா போயிடுச்சு. பெண் காக்காவோட துக்கத்துக்கு ஒரு அளவே இல்லை, பயங்கரமாக அழுதுதான். அப்போது அந்த மரத்து பக்கத்தில் எப்போவுமே ஒரு குயில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த குயில் என்ன பண்ணுச்சான், இந்த காக்கா கிட்ட வந்து குயில் சொல்லிச்சான், கூ கூ, எனக்கு தெரியும் உங்க முட்டையெல்லாம் யாரு சாப்பிட்டாங்கன்னு. உங்க மரத்தடியிலேயே ஒரு பாம்பு புத்து இருக்கே, அதுல இருக்கிற பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயில் என்ன பண்ணுச்சு, பறந்து போயிடுச்சு. இந்த ஆண் காகம் வந்து பெண் காகம் கிட்ட சொல்லிச்சு, சரி நான் போய் அந்த பாம்பு கிட்ட பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொன்னப்போ பெண் காகம் சொல்லிச்சான், பாம்பு கிட்ட பேசி என்ன பிரயோஜனம், நம்ம முட்டையெல்லாம் தான் போயிடுச்சே அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிச்சான். ஆண் காகம் சொல்லிச்சான், இல்ல ஒரு தடவை பேசிதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கிட்ட பேசுறதுக்காக பறந்து மரத்தடிக்க போச்சு. அப்போ அந்த பாம்பு மெதுவா புத்த விட்டு வெளில வந்துச்சு. வெளில வந்து, என்ன விஷயம், ஆண் காகம் சொல்லிச்சான், நீ தான் என் முட்டைகளை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாம்பு கொஞ்சம் கூட யோசிக்காம கவலைப்படாம அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட ஆண் காகத்துக்கு கோபம் ஒரு பக்கம், வருத்தம் ஒரு பக்கம். அப்போ அது வந்து அந்த பாம்பு கிட்ட சொல்லிச்சான், நீ இப்படி பண்றது நியாயமா, என் முட்டைகளை நீ இப்படி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு பாம்பு சொல்லிச்சான், நான் என்ன பண்றது, என்னுடைய இயற்கை குணம் அப்படிதான்,
அப்படின்னு சொல்லிட்டு பதிலை எதிர்பார்க்காம அது புத்துக்குள்ள போயிடுச்சான். ஆண் காகத்துக்கு என்ன பண்றதுனே தெரியலையாம். இது எல்லாத்தையும் அந்த குயில் ஒரு கிளையில உட்காண்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த குயில் சிரிச்சுச்சான். சிரிச்சுட்டு பெண் காகத்துக்கிட்ட சொல்லுச்சான், நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை பண்ணுங்க. பெண் காகம் சோகமா என்ன அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுச்சான். அந்த குயில் சொல்லுச்சான், அதோ இருக்கு பாரு ஒரு அரண்மனை, அதுல ஒரு ராணி இருக்காங்க. அந்த ராணிக்கு முத்து மாலை போட்டுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ராணியோட முத்து மாலைய கவ்வி எடுத்துக்கிட்டு வந்து இந்த பாம்பு புத்துக்குள்ள போட்டுரு. அப்போ ராணியோட சேவகர்கள் முத்து மாலையை தேடிக்கிட்டு வந்து இந்த பாம்பு புத்தை அடிச்சு நொறுக்கி இந்த பாம்பையும் அடிச்சு கொன்னு அந்த முத்து மாலையை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறமா நீ முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு குயில் சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த பெண் காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏன் கோபம் வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா குழந்தைங்களா? வேற ஒன்றும் இல்லை, அந்த பெண் காகம் அந்த குயில்கிட்ட சொன்னதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த பெண் காகம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏய் குயில், உனக்கு முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு ஒரு குடும்பத்தை வளர்க்குறத பற்றி என்ன தெரியும்? நீயே உன் முட்டைய மற்ற காகங்களோட கூட்டில் போட்டுட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் பறந்து போறவ தானே. இங்கேருந்து பறந்து போயிடு, எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்லுச்சு. யோசிக்கிறீங்களா ஏன் அப்படி பெண் காகம் சொல்லுச்சுன்னு? குயில்கள் இருக்குல்ல, இந்த குயில்கள் என்ன தெரியுமா பண்ணும்? கூடெல்லாம் கட்டாது. முட்டை போடணும்னு தோணுச்சுன்னா வேற காகங்களோட கூட்டில் போய் முட்டையை போட்டுட்டு போயிடும். இந்த காகங்கள் என்ன பண்ணும்? அந்த முட்டையை பார்த்தா தன்னோட முட்டை மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தன்னோட மற்ற முட்டைகளோட சேர்ந்து அதையும் அடக்காத்து குஞ்சு பொரிச்ச அப்புறமா தான் தெரியும் அதில் இருந்த ஒரு முட்டையில் இருந்தது காக்கா குஞ்சு இல்லை குயில் குஞ்சுன்னு. அப்புறம் அந்த குயில் குஞ்சு கொஞ்ச நாளில் பறந்து போயிடும். அதுதான் புரிஞ்சுக்கிட்டு இந்த பெண் காகம் குயிலை திட்டி விட்டுடுச்சு. குயிலும் வந்து அதை பற்றி பெருசாக அலட்டிக்காமல் அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. அப்போது ஆண் காகமும் பெண் காகமும் மறுபடியும் என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த ஆண் காகம் சொல்லிச்சான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீ சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு பெண் காகம் சொல்லிச்சான், நீங்க போய் பாம்பு கிட்ட பேசினத நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த பாம்பு சொல்றதும் நியாயம்தான் எனக்கு படுது. ஆனா அது நம்மளை பத்தி ஈவிரக்கமே இல்லாம இருக்கிறதும் வருத்தமா இருக்கு. எங்க பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. துஷ்டரை கண்டால் தூர விலகு. என்ன குழந்தைங்களா, அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னா என்னன்னு போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்குறீங்களா? சரி, நம்ம கதையை தொடர்ந்து கேட்கலாமா? இதை கேட்ட அந்த ஆண் காகம், ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம உறவினர்கள்லாம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆலமரத்தில் கூடு கட்டி வாழறாங்கல்ல, நம்மளும் அங்கே போய் கூடு கட்டி வாழலாம். இதை கேட்ட பெண் காகம், நீங்கள் சொல்கிறது சரிதான். என்ன தினமும் காலையில் எழுந்துக்கும் போது இந்த ஆத்தங்கரையை பார்க்க முடியாது. பரவாயில்ல, நமக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம், நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் காகமும் பெண் காகமும் அங்கேருந்து பறந்து பக்கத்தில் இருக்கிற காட்டில் இருந்த ஆலமரத்துக்கு போய் புதுசாக கூடு கட்ட ஆரம்பிச்சு சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சுங்க. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த முடிவு பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும்